பணம் ஒரு விசித்திரமான விஷயம் இல்லையா? நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம். ஆனா சில சமயம் அது எப்படி நம்ம கையை விட்டு போகுதுன்னே புரிய மாட்டேங்குது. இந்த ஒரு புதிருக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சித்தர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார். வாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும். இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஏன் திடீர்னு நம்ம கிட்ட தங்க மாட்டேங்குது? இதுக்கான பதில் நம்ம நினைக்கிற மாதிரி சிக்கனமா இருக்கிறதுல இல்ல. அதுக்கு பதிலா நம்ம பணத்தை எப்படி பாக்குறோங்கிற அந்த பார்வையிலேயே இருக்கு. இதுக்கு அகத்தியர் என்ன பதில் சொல்றார் தெரியுமா? பணம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது மற்றவனிடத்தில் சென்றுவிடும். பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண வரி மாதிரி இருக்கலாம். ஆனா பணத்தை பத்தினா நம்மளோட மொத்த பார்வையுமே தலைகீழா மாத்தக்கூடிய சக்தி இந்த ஒரு வரிக்கு இருக்கு. சரி, முதல்ல அகத்திய முனிவரோட பார்வை என்னன்னு பாப்போம். இந்த ஞானம் யார்கிட்ட இருந்து வருதுன்னா பழங்கால சித்தர்கள்ல ஒருத்தரான அகத்தியர்கிட்ட இருந்து தான். உங்களுக்கு தெரியும், சித்தர்கள் இந்த உலகத்தையே ஒரு வேற மாதிரி கோணத்துல பார்த்தவங்க. அப்படி பார்க்கும்போது பணம், செல்வம் பத்தியும் அவங்க நமக்கு ஒரு புதுவிதமான, ரொம்ப ஆச்சரியமான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கறாங்க. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நாம பொதுவா பணத்தை நம்மளோட சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டியா நினைக்கிறோம். ஆனா அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஒரு பொறுப்புங்கிறாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, நாம பணத்தோட ஓனர்ஸ் கிடையாது, அதோட தற்காலிக பாதுகாவலர்கள், அதாவது டெம்பரரி கேர்டேக்கர்ஸ் மட்டும்தான். இந்த ஒரு எண்ணம் போதும், எல்லாமே மாறிடும். சரி, அடுத்ததா செல்வத்தோட ஆதாரம். பணம் ஒரு பொறுப்புன்னா அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்தது யாரு? செல்வம் உண்மையில எங்கிருந்து தான் வருது? இந்த கேள்விக்கான பதில் நாம வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம்ன்றதை தாண்டி இன்னும் ரொம்ப ஆழமா போகுது. இந்த பூவை போல தாங்க செல்வமும். அது நம்மளோட கடின உழைப்பால கிடைச்சதுதான்னு நாம நினைக்கலாம். ஆனா இந்த தத்துவப்படி செல்வம்ங்கிறது சம்பாதிக்கப்படுறதில்ல, அது ஒரு பரிசு மாதிரி நமக்கு கிடைக்குது. ரொம்ப அழகானது, ஆனா அதே சமயம் ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அகத்தியரோட மூல வரியே இது ரொம்ப அழகா சொல்லுது. லக்ஷ்மி ஒருவளிடம் பணம் கொடுப்பாள் அப்பா. இங்க நல்லா கவனிங்க, சம்பாடிப்பான்னு சொல்லல, கொடுப்பாள்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? செல்வம் நம்மால உருவாக்கப்படுறதில்ல, அது ஒரு தெய்வீக சக்தியால நமக்கு கொடுக்கப்படுது. இந்த தத்துவத்துல லக்ஷ்மிங்கிறது வெறும் ஒரு பெயர் கிடையாது. அது செல்வம், வளம், செழிப்பு எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு பிரபஞ்ச சக்தி. அந்த சக்தி கிட்ட இருந்து தான் இந்த பரிசு நமக்கு வருது. அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம், செல்வத்துக்கான நிபந்தனை. பிரபஞ்சம் ஒரு பரிசை கொடுக்குதுன்னா அது சும்மா வராது இல்லையா? அதை பெற்றுக்கறதுக்கு ஒரு முக்கியமான விதி இருக்கு. அந்த விதியை நாம மீறினா அந்த பரிசு நம்ம கிட்ட தங்கவே தங்காது. அந்த ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? பணத்தை சரியாக மற்றும் ஒழுங்காக பயன்படுத்தணும். இதுல சரியாகன்னா நேர்மையான வழினும், ஒழுங்காகன்னா பயனுள்ள வழினும் அர்த்தம். இந்த ரெண்டே வார்த்தைகள்ல தான் செல்வத்தை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதோட ரகசியமே அடங்கியிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இவ்ளோ பழமையான இந்த நிபந்தனைய நம்மளோட இன்னைக்கு வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கறது? பணத்தை சரியாக பயன்படுத்துறதுனா என்ன? ரொம்ப விலை உயர்ந்த பொருளை வாங்குறது தப்பா, இல்ல தேவைப்படுறவங்களுக்கு உதவுறது மட்டும்தான் சரியா? இதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம், பிரபஞ்ச ஓட்டம். ஒருவேளை நாம அந்த நிபந்தனையை மீறிடா என்ன ஆகும்? பணத்தை நாம தப்பா பயன்படுத்தும் போது இந்த பிரபஞ்சத்தோட விதிகள் எப்படி வேலை செய்யும்? அதோட விளைவுகள் அதை நாம கண்டிப்பா தவிர்க்கவே முடியாது. அகத்தியரோட விதி ஒரு இயற்கை நியதி மாதிரி ரொம்ப தெளிவானது. நீங்க பணத்தை சரியா பயன்படுத்தலைன்னா அது உங்ககிட்ட இருக்காது. அது அதை சரியா பயன்படுத்த தெரிஞ்ச இன்னொருத்தர்கிட்ட போயிடும். இது ஏதோ கோவத்துல எடுக்கிற முடிவில்ல, இது ஒரு காஸ்மிக் பேலன்ஸ், அவ்வளவுதான். இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க, பணத்தை ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல முடங்கி கிடக்கிற ஒரு பொருளா நினைக்காதீங்க. அது ஒரு நதி மாதிரி. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குன்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு குளோபல் சர்க்குலேஷன். இத நாம நல்லா மனசுல வச்சுக்கணும். பணம் எப்பவுமே அழிக்கப்படுறதில்ல, அதோட லொகேஷன் மட்டும்தான் மாறுது. எப்படி ஒரு உடைந்த பானையிலிருந்து தண்ணி வெளியேறி ஒரு செழிப்பான மரத்துக்கு போகுதோ, அதே மாதிரிதான் நாம பணத்தை சரியா பயன்படுத்தாதப்போ அது தானாகவே அதை சரியா பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் சேருது. அகத்தியர் வாழ்ந்த காலம் வேறையா இருக்கலாம், ஆனா அவர் எழுப்புற கேள்வி காலத்தையே கடந்தது. நம்ம கிட்ட இருக்கிற செல்வம், அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் சரி, அது உண்மையிலே எதுக்காக இருக்கு? நாம அதோட உரிமையாளரா இல்ல வெறும் பாதுகாவலரா? இந்த கேள்விகளுக்கான பதில நீங்க தான் உங்களுக்குள்ள கண்டுபிடிக்கணும்.